வணக்கம். திங்கட்கிழமை, அதாவது நவம்பர் 17 கார்த்திகை 1ங்க. கார்த்திகை 1னா சபரிமலைக்கு மாலை போட்டு பக்தர்கள் நிறைய பேர் போவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி ஐயப்பன் அவதாரம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றியும், முதல்ல மாலை போடுறவங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், கன்னி பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும், கார்த்திகை 1 மாலை போட முடியலன்னா அவங்கெல்லாம் என்றைக்கு மாலை போடலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆன்மீக பதிவுகள் பற்றியும் சிறப்பான கோவில்களை பற்றியும் நம்ம தொடர்ச்சி வீடியோக்குள்ளே போட்டுட்ருக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐயப்பன் அவதாரம் எப்படி ஏற்பட்டு தெரியுங்களா? ஹரியாகிய மகாவிஷ்ணுவுக்கும் ஹரனாகிய சிவபெருமானுக்கும் தெய்வ குழந்தையாக ஹரிஹரபுத்திரன் அவதரித்தார். மனித வடிவில் பந்தல மன்னரின் வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற பெயரில் வளர்ந்தார். புலிப்பாலுக்காக காட்டுக்கு சென்ற அவர் மகிஷியை வதம் செய்தார். தன் அவதார நோக்கம் நிறைவேறிய பின் சபரிமலையில் கோவில் கொண்டார். இதுவே ஐயப்பன் வரலாறு. சாஸ்தா, தர்மசாஸ்தா, மணிகண்டன், ஹரிஹரசுதன், பூதநாதன், புலோகநாதன், எருமேலி வாசன் என ஐயப்பனுக்கு பல பெயர்கள் உண்டு. நடை சாத்தும் போது ஐயப்பனுக்கு பாடும் பாடல் ஹரிவராசனம். இதை பாடியவர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர். ராமாயணத்தில் சரையு நதியும் கிருஷ்ணாவதாரத்தில் யமுனா நதியும் முக்கிய பங்கு வகித்ததை போல சபரிமலைக்கு பம்பை நதி முக்கிய பங்கு வகிக்கிறது. ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றாலும் தூய்மையாக இருக்க வேண்டும். இதை திரிசுரண சுத்தி என்பர். அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த தண்ணீரில் நீராடி பக்தியுடன் சரணம் சொல்ல வேண்டும். தரையில் பாய் விரித்து தலையணை இல்லாமல் படுக்க வேண்டும். பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது அவசியம். இதெல்லாம் எதற்காக என்றால், சபரிமலைக்கு செல்வதற்கு கரடுமுரடான பாதைகளை கடந்தாக வேண்டும். அப்போது குளிரும் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் சமாளித்து உடல் மனதிற்கு பயிற்சி கொடுக்கவே விரதத்தில் கடுமையை பின்பற்றுகிறோம். அதுபோல் மலைக்கு கிளம்பும் போது வீட்டையோ மனைவி, குழந்தைகள், பெற்றோரையோ திரும்பி திரும்பி பார்க்காமல் செல்வது அவசியம். ஐயப்பனின் திருவடியில் மனம் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. கார்த்திகை மாதம் முதல் நாளில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வீங்க. இந்த நாளில் வாய்ப்பு கிடைக்காட்டி கவலைப்படாதீங்க. அடுத்து வரும் சனிக்கிழமை அல்லது உத்திர நட்சத்திரத்தன்று மாலை அணியலாம். அர்ச்சகர் அல்லது குருநாதரின் கையால் ருத்ராட்ச மாலை அல்லது துளசி மணி மாலை அணிந்த பின் கோயிலை வலம் வந்து தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும். 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசிக்க விரும்புவோர் கண்டிப்பாக 41 நாள் விரதம் இருப்பது அவசியங்க. சபரிமலை யாத்திரை முதலாக செல்பவர்கள் நடத்தும் சடங்கு கன்னி பூஜை. இதை வெள்ளக்குடி, படுக்கை, ஆளி பூஜை என்பர். மண்டல காலமாகிய கார்த்திகை முதல் நாளில் இருந்து மார்கழி 11க்குள் வீட்டில் இந்த சடங்கை நடத்த நாள் குறிக்க வேண்டும். இதற்காக பந்தல் அமைத்து நடுவில் மண்டபம் அமைக்க வேண்டும். ஐயப்பன் படம் வைத்து சுற்றிலும் கணபதி, மாளிகைபுரத்தம்மன், கருப்பசுவாமி, கடுத்தசுவாமி, ஆளி ஆகியவற்றுக்கு உரிய இடங்களை ஒதுக்கி விளக்கேற்ற வேண்டும். அவள், பொறி, வெற்றிலை பாக்கு, சித்திரான்னம் படைத்து பூஜை செய்ய வேண்டும். அன்னதானம் செய்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.